ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒருவர் கேட்கக்கூடிய பிரச்சனை நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இந்த பொதுவாகவே வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, ஒரு 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை சிறுநீர் செல்வதில் பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த யூரின் சரியாக செல்லாது. இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா யூரின் போகாத நிலை ஏற்படும். அப்போ உடம்பு விட்டு யூரின் கரெக்டாக வெளியே போகலை, சிறுநீர் வெளியே போகலைன்னா வயிறு உப்பீசமாக இருக்கும், கால் பாதம் வீங்கி விடும், பசி இருக்காது, ஒரு மந்தமான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். குளிர்காலத்திலேயே பார்த்திங்கன்னா மழை காலங்கள்லேயே அந்த சிறுநீரம் சரியாக இயங்கலை அப்படின்னா மழை காலத்தில் அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உடம்பில் எல்லாமே சரியாக இருக்கணும். அப்போ சிறுநீரக பை அதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு மனதில் ஒரு பய உணர்வு இல்லாமல் மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு உண்டு. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிறுநீர் செல்வதில் தடை ஏற்படுகின்றது, சரியாக யூரின் கரெக்டாக வெளியே போகலை. அப்போ யூரின் கரெக்டாக வெளியே போகிறோன்னா, ஒன்று பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடாமல் இருப்போம், தாகம் ஏற்படும் பொழுது தண்ணி குடிக்காமல் இருப்போம், சிறுநீர் வெளியே செல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது வேலையில் கவனம் செலுத்துவோம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே உடல் மொழியை யார் சரியாக அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நாம் வெறும் முதிரைகள் மட்டும் பயிற்சி பண்ணோன்னே சரியாக போகாதுன்னு நம்ம சரியாயிடும்னு சொல்ல முடியாது. இதோடு சேர்த்து வாழ்வியல் முறையை நீங்கள் மாற்றிக்கிடணும். கரெக்டாக பசி ஏற்படும் பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கம், தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம், ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு 1 ஹவருக்கு இருக்க 1 ஹவருக்கு இருக்க 1 டம்ளர் வாட்டர் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் சாப்பிட்டுட்டே வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் நம்ம ஜீரகம் போட்டு அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திகிட்டே வாங்க. அப்போ கிராஜுவலாக உங்களுக்கு இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் வாழ்வியல் முறையை மாற்றும் பொழுது பலன் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த பயிற்சி பண்ணணும்னு இல்லை, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதிரைகளை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வயசு 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், இன்னும் 10 வருடம் 20 வருடம் கழிந்தாலும் சிறுநீரகப்பை திடமாக இயங்கும். யாருடைய உடம்பில் அந்த சிறுநீரகப்பை வயது ஆக ஆக நல்லா திடமாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், காய்ச்சல் வராது, மனம் சாந்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சக்தி முத்திரையை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். சிறுநீரக பைக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முத்திரை பிராண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவரல் நுனி. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறோம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சக்தி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மிக நல்ல பலன் கிடைக்கும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சக்தி முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். சிறுநீரக பைக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல சக்தி பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிறுநீரகம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல சக்கரங்களில் மூலாதாரம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. கை சின்முத்திரை. கண்ணை மூடிட்டு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. அப்படியே அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆசனத்தில் நௌகாசனம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணிக்கோங்க. வயதானவர்கள் இப்போ நம்ம பண்ண இந்த பயிற்சிகள் முதிரைகள் தியானம் மட்டும் பண்ண போகிறோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ஒரு சாந்தி ஆசனம். தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சில் மட்டும் ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியேறது. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்துக்கிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. அப்படி பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரையில் உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகத்தினுடைய தன்மை சரியாக இயங்காது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம். அந்த பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த பிராணமுத்திரை செய்யும் பொழுது பய உணர்வு நீக்கப்படும். நான் மகிழ்ச்சியாக, திருப்தியாக, அமைதியாக இருக்கின்றேன். ஆழ் மனசில் அதை அப்படியே சொல்லிட்டு இந்த பிராணமுத்திரையில் 2 நிமிடம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.